மனித கண்ணின் அமைப்பு. கண்ணின் விழியானது ஏறத்தாழ 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவ அமைப்புடையது. கண்ணுடைய விழியோட அளவு எவ்வளோன்னு கேட்டால் 2.3 சென்டிமீட்டர். கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் வலிமையான சவுகு பேர் என்னன்னா ஸ்க்லீரா. ஸோ கண்ணுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய பகுதி பேர் என்னன்னு கேட்டால் ஸ்க்லீரா. கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் பகுதின்னு கேட்டோன்னா கார்னியா ஐரிஸ். அடுத்து கண் பாவையில் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்கள் அளவை கட்டுப்படுத்துவது என்னன்னு கேட்டால் ஐரிஸ், கண் பாவை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கண்ணின் நிறம் உடைய பகுதி நீலம், பழுப்பு, பச்சை. ஸோ அதுன்னு கேட்டோன்னா ஐரிஸ். கண் பாவை பொருளிலிருந்து வரும் ஒளிக்கதிர் எதன் வழியாக விழித்திரை அடையுதுன்னு கேட்டால் கண் பாவை. விழித்திரை ரெட்டினா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மிக அதிக உணர்நுட்பம் உள்ள பகுதியில் பொருளின் தலைகீழான மெய்பிம்பம் உருவாக்கப்படுகிறது. ஸோ ரெட்டினால எப்படி பொருள்கள் விழுதுன்னு கேட்டேன்னா தலைகீழாக விழுது. நீ படிக்க வேண்டிய ஆன்சரே தலைகீழான மெய்பிம்பம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெட்டினானா விழித்திரை. கண்ணுடைய விழித்திரையில் பிம்பங்கள் எப்படி விழுதுன்னு கேட்டால் தலைகீழாக விழுது. தலைகீழ் அவ்வளோதான். விழி லென்ஸ் கண்ணின் இயற்கையாக அமைந்த குவி லென்ஸ் வந்து பார்த்தோன்னா விழி லென்ஸ். ரைட்டா. அடுத்து சிலிரிய தசைகள். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த சிலியர் தசைகள் என்ன பண்ணுதுன்னா தொலைவுக்கு ஏற்ப தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவுகிறது. ஸோ எது வந்து நம்ம கிட்ட ஒரு பொருள் பார்க்கும்போது தூரமாக ஒரு பொருள் பார்க்கும்போது நம்முடைய லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டால் சிலிரிய தசைகள். சிலியரி தசைகள் தான் வந்து நம்ம தூரத்திற்கு ஏற்ப நம்முடைய கண் பாவையை வழிபடுது. சிலிரிய தசைகள் நோட் பண்ண போதும். அடுத்து பார்வை நீட்டிப்பு. இரு அடுத்தடுத்த ஒளித்துகளுக்கு இடைப்பட்ட கால அளவு 1/6 வினாடியை விட குறைவாக இருந்தால் மனித கண்ணினால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது. இது பார்வை நீட்டிப்பு எனப்படும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது 1/16 வினாடி. 1/16 வினாடியை விட குறைவாக இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை வேறுபடுத்தி அறிய முடியாது. 1/16 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மனித கண்ணில் காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு 25 சென்டிமீட்டர். இதனால் நம்ம புக்கெல்லாம் படிக்கும்போது என்ன சொல்லுவோன்னு கேட்டால் ஒரு அடிக்குள்ளே வச்சு படிக்கணும். ஒரு அடினா 30 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் வச்சு படிக்கணும். ரொம்ப கிட்ட வைக்கூட ரொம்ப தொலைவை கூட 25 சென்டிமீட்டரில் உட்காந்து படிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 25 சென்டிமீட்டர். கண்ணினுடைய குறைபாடுகள் ஒன்று கிட்ட பார்வை, இன்னொன்று தூர பார்வைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிட்ட பார்வை என்ன பண்ணால் குழி லென்ஸ் வச்சு சரி பண்ணலாம். தூர பார்வையை குவி லென்ஸ் வச்சு சரி செய்யலாம். அடுத்து விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. இது வந்து பார்த்தோன்னா வயது முதிர்வு தூர பார்வை என்று அழைக்கப்படுது. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டோன்னா வயது முதிர்வு தூர பார்வை. நம்ம என்ன பார்த்தோம், கிட்ட பார்வை குவி லென்ஸு, தூர பார்வை குவி லென்ஸு. ஸோ இந்த விழி ஏற்பமை திறன் குறைபாடு எப்படின்னா வயது முதிர்வு, வயசானதுனால ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து இரு குவிய லென்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். ஞாபகம், கெட்ட பார்வைனா குழி லென்ஸு, தூர பார்வைனா குவி லென்ஸு. இங்கே விழி ஏற்பமைவு திறன் குறைபாடுன்னு கேட்டால் இரு குவிய லென்ஸு. என்னது இரு குவிய லென்ஸுன்ற ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சிதறல் குறைபாடு. இதனை சரி செய்ய பயன்படுத்தப்படுற லென்ஸ் என்னன்னு கேட்டால் உருளை லென்ஸு. அடுத்து வந்து நகரம் நுண்ணோக்கியுடைய மீச்சிட்டு அளவுன்னு கேட்டால் 0.01 மில்லிமீட்டர். நகரம் நோக்கியோட தத்துவம் எதோட தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுங்கிட்டால் வெர்னியர் தத்துவம். நம்ம ஸ்கூல்லேயே வெர்னியர் காலிப்பர் இருக்குது, நம்ம அதை சொல்லுவோம். அடுத்து முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் ஜோகன் லிப்ரேஷ். வானியல் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் கெப்லர். அதனால் கெப்லர் விதிகள்னே இருக்கும் பேர். ஒளிவிலகல் தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டுனா கலீலியோ தொலைநோக்கி, கெப்லர். தொலைநோக்கு நிறமற்ற ஒளி விளக்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸு பயன்படுத்தப்படுது. ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள் வந்து கிரிகேரியன், நியூட்டன். கேஸ்கிரைன் தொலைநோக்கிகள், கோலகாடிகள் பயன்படுத்தப்படுது. கூட்டொளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு சூரிய ஒளி, பாதரச ஆவி விளக்கு. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. கூட்டொளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் சூரிய ஒளி, பாதரச ஆவி விளக்கு. சூரிய ஒளி நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த சூரிய ஒளியில் நம்ம ஒரு முப்பட்டகம் வச்சோம்னா 7 நிறமாக பிரியும். அது வந்து பார்த்தோன்னா ஒரு எல்லா நிறங்களும் இருக்கிற அமைப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது பாதரச ஆவி விளக்கு. பாதரச ஆவி விளக்கு. மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சி அளிக்கிறதுக்கு என்ன காரணம்? இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மேகக்கூட்டங்கள் என்னத்துக்கு காரணம்னு கேட்டால் மீச்சிதறல் விளைவு காரணமாகுது. மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மீச்சிதறல். அடுத்து லென்ஸின் திறனை வந்து டயாப்டர் என்ற அலகால் அளக்கிறோம். நோட் பண்ணிங்க போகலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லென்ஸின் திறனை நம்ம எந்த அலகில் அளக்கிறோம்னா டயாப்டர். கொஸ்டின் கொடுக்கும்போது இங்கே 4 கொடுத்துருவாங்க. 4தோட அலகு கொடுத்துருவாங்க. மாற்றி கொடுத்துருவாங்க, பொறுத்து சொல்லுவாங்க. சரி, எது ஒரு சிலது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லென்ஸோட திறன் கேட்டால் டயாப்டர் ஞாபகம். குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் நேர்குறியுடையது. குவி லென்ஸுடைய உருப்பெருக்கம் வந்து என்ன சிம்பிள் வரும்னா நேர்குறியுடையது. வெப்பநிலை எஸ்ஐனுடைய ஸ்கேலார் அளவு, வெப்பனுடைய செலகு கெல்வின், வெப்பநிலை அளக்க பயன்படுது கெல்வியம், செல்சியஸ், ஃபேரனைட். எல்லாமே ஞாபகம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போது இந்த நீள் வெப்ப விரிவு குணகத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னன்னா கெல்வின் இன்வெர்ஸ் 1. பரப்பு வெப்ப விரிவு குணத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னன்னா கெல்வின் இன்வெர்ஸ் 1. பரும வெப்ப விரிவு குணத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னா கெல்வின் இன்வெர்ஸ் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீள் வெப்ப விரிவு, பரப்பு வெப்ப விரிவு, பரும வெப்ப விரிவு எல்லாமே வந்து கெல்வின் இன்வெர்ஸ் 1.
அடுத்து இதோட வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. அலுமினியத்தோட பரும வெப்ப எரிப்புனா 7 × 10⁻⁵. பித்தளை வந்து 6 × 10⁻⁵. கண்ணாடி 2.5 × 10⁻⁵. நீர் 20.7 × 10⁻⁵. பாதரம் 18.2 × 10⁻⁵. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒரு காமனாக இருக்குன்னா இருக்குது, எல்லாமே 10⁻⁵. ரைட்டா? அலுமினியம்னா 7 ஞாபகம் வச்சுக்கணும், பித்தளை 6, கண்ணாடி 2.5, நீர் வந்து 20.7, பாதரசம் 18.2. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சு நீர் மட்டும் ரொம்ப க்ளீனாக ஞாபகம் வச்சுங்க. 20.7 × 10⁻⁵. நீர் வந்து 20.7 × 10⁻⁵. வாயுக்களினோட அடிப்படை விதிகள் எத்தனைன்னு கேட்பாங்க? 3. வாயுனோட அடிப்படை விதிகள் என்ன? 3. பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகேட்ரோ விதி. அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு ஞாபகம் இருக்கும், 6.023 × 10⁻23. அடுத்து போல்ட்ஸ்மேன் மாறிலியின் மதிப்பு, இதை நோட் பண்ணிங்க. போல்ட்ஸ்மேன் மாறிலியின் மதிப்பு 1.381 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் 1. 1.381 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் 1. பொது வாயு மாறிலியின் ஆர் மதிப்பு 8.31 ஜூல் மோல் இன்வெர்ஸ் 1 கெல்வின் இன்வெர்ஸ் 1. ஸோ போல்ட்ஸ்மேன் மாறிலி மட்டும்தான் தெரியாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சு. அடுத்து வெப்பநிலையின் தனித்த அளவுகோல் என அழைக்கப்படுவதுன்னு கேட்டால் கெல்வின் அளவுகோல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெப்பநிலையின் தனித்த அளவுகோல் என அழைக்கப்படுவதுன்னு கேட்டால் கெல்வின் அளவுகள். அடுத்து ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதனை குளிர்விக்கும் போது அதன் நிறையில் எந்த மாற்றம் ஏற்படாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்று காரணம் மாதிரி கேட்கும்போது தெரியணும். ஒரு பொருளின் வெப்பப்படுத்தும் போது அல்லது அதனை குளிர்விக்கும் போது அதன் நிறையில் எந்த மாற்றம் ஏற்படாது, நிறையில் எந்த மாற்றம் ஏற்படாது ஞாபகம். ஒரு பொருளின் ஏற்கப்பட்ட வெப்பமும் மற்றொரு பொருளின் இழுக்கப்பட்ட வெப்பமும் சமம். வாயுக்களின் நல்லியல்பு சமன்பாடு, இது ரொம்ப முக்கியமானது. PV = nRTன்னு சொல்லுவோம். நம்ம சிம்பிளாக PV = RT. வாயுக்களின் நல்லியல்பு சமன்பாடு PV = RT.